எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயாலய சோழீஸ்வரம், புதுக்கோட்டை மாவட்டத்துல நார்த்தாமலை அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு மிகப்பெரிய பாறை குன்றோட மேல அமைந்திருக்க சிவன் திருமால் இவங்களோட டெம்பிளுக்கு தான் இன்னைக்கு நாம வந்திருக்கோம். இது கோவிலோட மலையேற்ற பகுதி. இங்க வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன தர்கா இருக்கும், முஸ்லீம்களுக்காக தர்கா வச்சிருப்பாங்க. இதை தாண்டி நம்ம இன்னும் மேலே ஏறி போனோம் அப்படின்னா சிவன் கோவில், திருமால் கோவில், இது ரெண்டையுமே நம்ம பார்க்கலாம். இந்த தர்காவில் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் தர்காவுக்குள்ள எல்லாருமே போக முடியாது. பட் ஆனால் இங்கே இருக்க இந்த தர்காவில் எல்லாருமே சென்று வழிபடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த தர்காவை பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலே போயிட்டு சிவனாலயங்களையும் திருமால் அவங்களோட கோவில்களையும் பார்த்துட்டு நம்மளோட வீடியோவை துவங்கலாம் வாங்க. ரொம்பவே அமைதியா அழகா இருக்கு. ரொம்பவே நல்ல பராமரிப்போடையும் இருக்கு. இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகா இருக்கு. யார் வேணாலுமே இங்கே வரலாம், வந்து வழிபடலாம். எல்லாருக்குமே பொதுவான ஒரு இதுதான். இப்போ நம்ம இந்த மலையில சின்ன ஒரு ஏற்றத்துக்கு அப்புறமா இங்கே இருக்க அந்த தர்காவுக்கு வந்திருக்கோம். இந்த தர்காவோட வரலாறு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த வருஷம் அப்படிங்கிறத சரியாக குறிப்பிடலை, இங்கே இருக்கவங்களுக்கும் தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஞானி மாதிரி அவங்க இங்கேயே தியானம் பண்ணி அவங்க இதே இடத்துல இறந்து போக அவங்களுக்காக ஒரு சமாதி கிரியேட் பண்ணிட்டு அதை தான் இந்த குகைகளில் வச்சுருக்காங்க. இங்கே இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த குகையில் அவங்களோட சிலைகள் தான் வச்சுருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய மலைகளுக்கும் காடுகளுக்கும் நடுவில் இருக்கிறதுனால இங்கே யாரும் அந்தளவுக்கு பெருசாக வரது கிடையாது. ஆனால் இந்த இடத்துல இந்த பகுதி வழியாக ஏறி வர மக்கள் எல்லாருமே இங்கே பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ரொம்பவே அழகான ஒரு பகுதியாக இருக்குது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் அந்த டைமில் மட்டும் இங்கே சிறப்பான விசேஷங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம இந்த உள்ள இருக்க அந்த இதை பார்க்கலாம், உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அவங்களோட திருநீர் மாதிரி வச்சிருக்காங்க. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தர்கா அப்படிங்கிறதுக்குள்ள வரேன். பெரும்பாலானவங்க நேரடியாக போயிருக்க மாட்டீங்க. இதுதான் இங்கேயே தியானம் பண்ணி இறந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவங்களோட சமாதி தான் இது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாறை அமைப்பு. பாறை குடைஞ்சு இங்கே எலக்ட்ரிசிட்டி கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அவங்களோட மொழிகள் அவங்களோட இதில் இருக்குது. இங்கே வேறு எதுவும் பெருசாக பார்க்குறதுக்கு இல்லை. ரொம்பவே ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்ததுனால எனக்கே கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோரும் வாங்க, கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்துட்டு மறக்காமல் இந்த தர்காவையும் விசிட் பண்ணிட்டு போங்க. இப்போ நம்ம எதுக்கு கீழே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவனோட ஆலயத்துக்கு கீழே தான் இருக்கும். இதுதான் இந்த பகுதி, இந்த விஜயாலய சோழீஸ்வரத்தோட மெயின் சன்னதி. இங்கே சிவன் லிங்கங்கள் இருக்கு. இதன் மேலே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கோவிலுக்கு மேலே இருக்க கும்பம் இதோட டிசைனும் தஞ்சை பெரிய கோவில் அதோட டிசைனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த கோவிலை
ராஜராஜ சோழன் அவங்க பார்த்து இதோட மெயின் சனை அதை மேலே இருக்க கும்பத்தை பார்த்து தான் தஞ்சை பெரிய கோவிலில் இருக்க அந்த கும்பத்தை வந்து வடிவமைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த கோவில் ஃபர்ஸ்ட் ராஜராஜ சோழன் அவங்களோட கண்ணில் எப்படி பட்டது அப்படின்னா, இந்த மலை பாறைகள் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய குன்றுகள் பாறைகள் இதுதான் இருக்கும். இங்க இருந்து கற்களை பேர்த்து எடுத்து கொண்டு போய் தான் தஞ்சாவூர்ல இருக்க அந்த 80 டன் அந்த உயர கோபுரத்து மேல வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கல்லை வந்து மேலே வந்து ஏற்றினாங்க. அதுக்கான கல் இங்கேருந்து தான் எடுத்து போகப்பட்டது. ஸோ இதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோவில் வந்து 1300 வருடங்களுக்கு முன்னாடி நந்திவர்மன் அந்த மன்னரால் தான் வந்து பல்லவர்களோட ஆட்சி அது. அவங்க தான் வந்து இந்த டெம்பிளை வந்து இது பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட குடைவரை கோவில் அப்படின்னாலே பல்லவர்கள் தான். பலவிதமான குகைகளை வந்து ரொம்ப எளிமையாக குடைஞ்சு அங்கங்கே சிவனுக்கும் திருமாலுக்கும் வந்துட்டு சன்னதிகளை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த கோவிலோட சுற்றுப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 6 சின்ன பீடங்கள் மாதிரி இருக்கும். அதில் வந்து இப்போதைக்கு வந்து எந்த ஒரு சாமிகள் எந்த ஒரு சிலைகளும் இல்லை. இங்கே பாருங்களேன், இந்த சைடு வந்து ஒரு 3 இருக்குது. இதே போல் சாமியோட அந்த சைடும் வந்து 3 இருக்கும். நான் அது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், வாங்க அதை போய் பார்க்கலாம். இங்கே ஒரு பீடம், இங்கே ஒரு சன்னதி இருக்குது. இதில் ஆக்சுவலி எதுவுமே இல்லை இந்த கோவிலில். இந்த கோவில் வந்து பல நாட்களாக வந்து மூடப்பட்டு தான் கிடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சிற்பங்கள் ஏதாவது சிலைகள் இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதன் பிறகு 2வது சன்னதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. இதுலேயும் எதுவுமே இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்படி ஒரு அமைப்பை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே வந்துட்டு எதுனா ஒரு சிலைகள் எதுனா ஒன்று இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை. எங்க தங்க இருக்கு? அங்க இல்ல, வந்து பாரு. எங்க இருக்கு? எங்க இருக்கு? அங்க எதுவும் இல்ல, சும்மா தான் இருக்குது. லைட் அடிச்சாலும் இருட்டாதான் தங்க இருக்கு, ஒண்ணுமே தெரியல பாரு. நம்ம அங்க இருக்கா பாக்கலாம், வா. நம்ம இந்த இதுல பாக்கலாம், இதுல எதுனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எதுலேயுமே வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 சன்னதிகள் வந்து இங்கே இருக்கு இந்த கோவிலோட சுற்றி. இந்த கோவிலோட மேற்கூரையை பாருங்கள், நீங்கள் உங்களுக்கே தெரியும். அந்த மேற்கூரை, அந்த மேலே இருக்க அந்த கும்பம், அதை தான் வந்து பேஸ் பண்ணி இதோட டிசைனும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் நான் சொன்னேன் இல்லையா, அதோட டிசைனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏகப்பட்ட சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம கோவிலை ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்கலாம். இந்த பாதை தான் வந்து நம்ம கோவிலுக்கு வந்து மலை ஏறி வர பாதை. ஆனால் நாங்கள் வந்து வேறு பாதையில் ஏறி வந்துட்டோம், மலைகளுக்கு நடுவில் ஏறி வந்துட்டோம். இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுவும் பராமரிப்பு இல்லை. இந்த மலை குன்று மேலே ஏறி தான் வரணும். இதை சுற்றி பார்த்தீங்கன்னா பயங்கரமான அடர்ந்த காடு தான் இங்கே ஃபுல்லாகவே இருக்குது. அது கீழே வந்து விவசாயங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மலைக்குன்று சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மலைக்குன்றுகள் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் வந்துட்டு ஒவ்வொரு கோவில்கள் இருக்குது. நம்ம இந்த கோவிலை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம், மற்றதெல்லாம் வேறு வேறு வீடியோக்களில் பார்க்கலாம். கிருஷ்ணன் வா. வந்து இந்த கோவிலை வந்து எளிமையாக கட்ட ஆரம்பித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்திரையார் அப்படின்ற ஒரு மன்னர் பரம்பரை தான். அவங்க தான் அந்த டைமில் வந்து புதுக்கோட்டை பகுதியை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் அவங்க கொஞ்சம் காலம் அந்த கோவிலோட பணிகள் நடந்துட்டு இருக்கும்போதே பல்லவர்கள் வந்து இந்த புதுக்கோட்டை ஏரியாவை வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கோவிலை இவ்வளவு பிரம்மாண்டமாக கற்களை வச்சே செதுக்கி ஆலயங்களை வந்து உருவாக்குனாங்க. அவங்க வந்து அந்த டைம்ல உருவாக்குனது என்னவோ பார்த்தீங்க அப்படின்னா, இங்க மெயினா இருக்க இந்த சிவன் சன்னதி ஒன்று. அதன் பிறகு அங்க வந்து ஒரு மலையை குடைஞ்சு அது உள்ள வந்து வெள்ளை நிறம் திருநீராலேயே வந்து அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிவன் ஆலயம் இருக்கு. நம்ம அதை இப்போ பார்த்துட்டு வந்துடலாம், வாங்க. இதுதான் வந்து நான் அந்த சொன்ன சிவனோட டெம்பிள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மலைக்குன்று தான். இந்த மலைக்குன்றை வந்து குடைஞ்சு அதில் அந்த சின்ன மலைக்குன்றை குடைஞ்சு உள்ளுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா சிவன் லிங்கம் இருக்கு.
இந்த சைடு 2 சைடும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூதங்கள்னு சொல்லுவாங்க. இந்த குடைவரை கோயில்களோட ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, சிவன் லிங்கம் வந்து இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கும்போது அதோட 2 சைடுகள்லையும் பார்த்தீங்கன்னா பூதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 சிலைகள் இருக்கும். இவங்க தான் வந்து இவங்களை, அதாவது சிவன் லிங்கங்களை வந்து பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்றவங்க. இதன் முன்னாடி வந்து நந்தி இருக்கு. ஆனால் இந்த நந்தியோட காது பகுதிகள் எல்லாமே உடைச்சிட்டாங்க. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, 17ஆம் நூற்றாண்டு காலகட்டங்கள் 17, 16 அந்த டைம்ல டெல்லியிலேருந்து சுல்தான்கள் வந்துட்டு படையெடுத்து வந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி பார்த்த குடுமியான் மலையாக இருக்கட்டும், எல்லா கோவில்களுக்கும் சென்று அங்கே இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து திருடிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை திருடினது கூட பரவாயில்ல, பாரம்பரியமிக்க பல சிற்ப வேலைப்பாடுகளை வந்து அவங்க டேமேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. இங்கே உள்ளுக்குள்ளே இருக்க நந்தி இந்த லிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா திருநீர்லையே வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த கோவில் வந்து எப்போவுமே வந்து பூட்டி தான் இருக்கும். இது வந்து இப்போதைக்கு எந்த ஒரு பராமரிப்பும் கிடையாது. இங்கே அவ்வளோவா மக்கள்கள் யாரும் வர்றது கிடையாது. ஸோ எப்போவுமே வந்து பூட்டி தான் இருக்கும். இதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் வந்து இந்த பகுதியை, புதுக்கோட்டை பகுதியை வந்து ஆட்சி பிடிச்சிட்டாங்க. அவங்களால உருவாக்கப்பட்டது தான். அதற்கு முன்னாடி வரைக்கும் சிவன் ஆலயங்கள் மட்டும்தான் இங்கே இருந்தது. பாண்டியர்கள் ஆட்சி புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சிவன்லிங்கம் பக்கத்திலேயே வந்து பெருமாளுக்கு வந்து அதே மாதிரி குடைவரையில செதுக்கி சிலைகள் வந்து வச்சிருக்காங்க. இப்போ நம்ம அதை போய் பார்க்கலாம். அங்க இருக்க சிவன்லிங்கம் அதை பார்த்துட்டு நம்ம பெருமாளுக்கு வந்து ஒரு சின்ன மேடை மாதிரி இருக்கும். இது மேலதான் ஏறி போகணும். அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா சிற்பங்கள், ஒரு சில ஓவியங்களை வந்து சிற்பங்களை வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னா யாளிகள் இருக்கு, யானைகள் இருக்கு, ஏகப்பட்ட சிலைகள் வந்து வரிசையா இருக்கு. இது அமைந்திருக்க விதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றன் பின் ஒன்றாகவே இருக்கு. இது வந்து ஒரு தொடர்ச்சியா ஒரே டைரக்ஷன்ல வந்து விதவிதமா இருக்கு. யாளிகளையே வந்து டிஃப்ரெண்டா வந்து வடிச்சு வச்சிருக்காங்க. இது எதற்காக அப்படி வடிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா நம்மளோட முன்னோர்கள் வரைஞ்சி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு ஓவியங்கள், இப்படி ஒரு கல்வெட்டுகளை வச்சிருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பா எதுனா ஒரு ரீசன் தான் இருக்கும். இதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கல்வெட்டுகள் ஃபுல்லா வந்து இந்த இது ஃபுல்லா வந்து கல்வெட்டுகள். இதுல வந்து பெயர்கள் தான் இருக்கே தவிர வேற எதுவும் கிடையாது. இப்படியே வந்துட்டு நம்ம மேலே ஏறணும் அப்படின்னா அங்கதான் வந்து திருமால் அவங்களோட சன்னதி இருக்கு. நம்ம அங்க போய் பார்க்கலாம். இந்த கோவில் வந்து எப்பவுமே வந்து பூட்டி தான் இருக்கும். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதாக தான் இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சிற்பங்கள், சிலைகள், பாதுகாவலர்கள் இவங்க தான் இருக்காங்க. உள்ளுக்குள்ள வந்து நம்ம என்ட்ரான உடனே இந்த இடமும் வந்து பூட்டி இருக்கு. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு 5, இந்த சைடு 5, 10 சிலைகள், திருமாலோட 10 சிலைகள் வந்து வடித்து வச்சிருக்காங்க. மெயினான அந்த கர்ப்ப கிரகத்தில் வந்து ஏதோ இருந்திருக்கு. பட் ஆனால் இப்போ வந்து அதை உடைச்சிருக்காங்க. அதில் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு துணி அங்கே நார்மலாக ஏதோ இப்போ ரீசெண்டாக வந்து பூஜை பண்ணியிருக்காங்க. வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகரோட சிலை இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் இருக்காங்க, அந்த சைடு 2 இருக்காங்க. திருமால் வந்து அந்த குகைகள், அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த குகைகளை வந்து குடைஞ்சு அதில் தான் வந்து திருமால் வச்சுருக்காங்க. 10 திருமால் சிலைகள் இருக்குது. இந்த கோவிலும் எப்பவுமே வந்து பூட்டி தான் இருக்கும். இதன் வெளிப்புறங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட ஒரே பாறையில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. இது வந்து ஒரே கல், அந்த ஒரு கல்லில் ஒரே மாதிரியான 3 சிற்ப வேலைப்பாடுகள் 3 இது செஞ்சு வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன கற்தூண்கள். அந்த கற்தூண்களில் தான் வந்து இந்த மாதிரியான சிலைகள் எல்லாத்தையுமே வடித்து வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் வந்து பார்க்குறதுக்கு வேறு எதுவுமே இல்லை, நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. நான் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவுடன் நாம் சந்திக்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எதுனா பகுதிகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவுடன் சந்திக்கலாம். நன்றி.